தென் சென்னை மத்திய சென்னைக்கு இணையா வட சென்னையினுடைய வளர்ச்சியை கொண்டு வரணும். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி எந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பெரிய அளவுல மாற்றமும் வளர்ச்சியும் கண்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பேர் செல்வி, சின்ன சேக்காட்டிலேருந்து வரேன். நிறைய எங்கள் வீட்டிலலாம் நிறைய மழை பெய்யும், தண்ணி போகாது, வசதி இல்லை, நான் நடக்கக்கூட முடியாது. அப்படி இருக்கிறப்போ இப்போ அவர் அண்ணன் முதலமைச்சர் அவர் இப்போ ரோடெல்லாம் போட்டு இப்போ அவர் வழியாக ரோடெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாரு. நல்லா தண்ணி போகுது, தண்ணி போகிற வசதியெல்லாம் நல்லா இருக்குது. நடக்க முடியாது, ஜனங்க ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலில் போய் ஒழிஞ்சிப்போம், போய் படுத்துக்குவாங்க, தான் இடம் விடுவாங்க எங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் போகுது, தண்ணி வசதி போகுது, நல்லா மக்கள்லாம் நல்லா ரோட்டில் நடக்கிறாங்க. கொடை பிடிச்சி நடக்க முடியாது. இப்போ சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ 2 நாள் மழை பெஞ்சுது. ஆமாம், 2 நாள் மழை பெஞ்சுது மேடம். அந்த மழைக்கெல்லாம் கூட நல்லா தண்ணியெல்லாம் நல்லா போயிடுது, நிக்கல. இதே மழை முன்னாடி பெய்யும் போது நிற்கும் தண்ணி ஒரு நல்லா அப்படியே இடுப்பு அளவுக்கு இருக்கும் தண்ணி. எங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம். அந்த பல்ஜி பத்தில் இருக்கிறவங்களும் ஸ்கூலில் வந்துடுவாங்க. இந்த சேக்காட்டில் உள்ளவங்களும் மழை வந்தாலே ஸ்கூலுக்கு போயிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துக்கிறாரு. 2வது சத்துணவு வந்திருக்கு, எல்லாமே செஞ்சுக்கிறாரு. மாதம் 1000 ரூபாய் தராரு. யார் தருவா? அண்ணன் தம்பி தருவாங்களா? கூட பிறந்து தராங்களா? யோசிக்கிறாங்க கொடுக்குறது கூட. பெற்ற புள்ளிங்க கூட செய்ய மாட்டேன், ஆனால் அவர் தராரு. அதை தரத்து கூட ஜனங்க நிறைய பேர் கெடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர் தரது அந்த மனசு வரணும், தரத்துக்கு அது கொடுக்குறாரு. அதை பற்றி நான் இப்போ ரோடெல்லாம் நல்லா பண்ணுறாரு. இன்னும் நல்லா சரிப்படுத்தணும் நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்குறோம்மா. அந்த மாதம் 1000 ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாத்திரை, சுகர் மாத்திரை வாங்கிக்கிறோம். நான் சாப்பிட்றோம், ஏதோ ஒரு 2 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை கூட சாப்பிட்றோம். அந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வசதி யாரும் கிடையாது, எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சரி கிடையாது எங்களுக்கு. அதனால் அவர் தராங்க. அந்த 1000 ரூபாய் தான் வச்சுன்னு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் சொந்த வீடெலாம் கிடையாது. எங்களுக்கு 1000 ரூபாய் தான் கடை போட்டுக்கிறோம். அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். மாதம் வருதா 1000 ரூபாய், அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு அவர் வாழ்வாதாரத்துக்கு வழி தேடி கொடுத்துக்கிறாரு. ஆனால் அது செயல்படுத்தணும் நல்லா இன்னும்.